find the minimum value of. இங்க வந்து நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்ல மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம்னு கேட்டா நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் செக் பண்ற மாதிரி இருக்கும். இங்க கொஸ்டின்லயே நமக்கு டைரக்டா என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. முதல்ல கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எஃப். எஃப் வந்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 12. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எனக்கு தேவை எஃப்எக்ஸ் அண்ட் எஃப்ஒய் முதல்ல வேணும். எஃப்எக்ஸ்னா எக்ஸால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் பார்ட்டு 0 ஆகிடும், 6xன்றது 6 ஆயிரும், 12ன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ இதோட வேல்யூ 2x பிளஸ் 6. அடுத்தது இதே மாதிரி எஃப்ஒய். ஒய்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் 0, ஒய் ஸ்கொயர்ன்றது 2y, இதுவும் 0, அண்ட் அடுத்த பார்ட்டும் நமக்கு 0. அங்கே டேர்ம்ஸ் எதுவும் கிடையாது, இது 2y. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் அ ஸ்டேஷனரி பாயிண்ட், என்ன பண்ணணும்னா fx ஈக்குவல் டு 0, fy ஈக்குவல் டு 0. fx equal to 0 னா 2x plus 6 equal to 0. அப்ப 2x equal to minus 6, x equal to minus 6 divided by 2 which is minus 3. அதே மாதிரி 2y equal to 0, fy 0 னா 2y equal to 0, அப்போ y equal to 0. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க பாயிண்ட் என்ன? y 0, x minus 3. ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்றது இப்போ வந்து எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா minus 3, 0. எக்ஸ்ன்றது minus 3, 0. இதுதான் நம்மளோட ஸ்டேஷனரி பாயிண்ட். அடுத்ததான் நமக்கு என்ன வேணும்னா fxx. இந்த fxxன்றது r. xxனா ஏற்கனவே நம்ம fx கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை xால டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2x xால டிஃபரன்ஷியேட் பண்ணா 2, 6 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இதோட வேல்யூ 2. அடுத்தது t. ஸோ t-யோட வேல்யூ ஆர் டி. t-யோட வேல்யூ வந்து fy. ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற fy-ய திருப்பியும் y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். fyன்றது 2y. அப்ப திருப்பி அதை y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2. ஸோ இந்த பாயிண்ட்டும் 2. அடுத்தது s. sன்றது fxy. x-ஐ y-ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். xன்ல y-ஏ கிடையாது. அப்போ மொத்தமாவே எனக்கு என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். டேர்ம்ஸ் எல்லாமே வந்து 2x plus 6 தான் இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ என்னோட கண்டிஷன் rt minus s ஸ்கொயர் அப்படின்ற இந்த கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எந்த பாயிண்ட்டுக்கு செக் பண்ணணும்? -3, 0 அப்படின்ற இந்த பாயிண்ட்டுக்கு தான் செக் பண்ணணும். at -3, 0. अच्छा मिनिमम वैल्यू निकालनी तो सकते हैं. இப்போ நம்மளோட तो f of -3, 0 निकालो. ஓகே, நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து rt மைனஸ், இதுதான் நம்மளோட கண்டிஷன். rt மைனஸ் s ஸ்கொயர்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா r-ஓட வேல்யூ 2, t-யோட வேல்யூவும் 2, மைனஸ் s ஸ்கொயரோட வேல்யூ 0, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. அண்ட் அட் த பாயிண்ட் -3, 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு இதே தான் கிடைக்கும். 4 விச் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் இங்க r-ஓட வேல்யூ r ஈக்குவல் டு 2. r ஈக்குவல் டு 2ன்றதுனால அதுவும் எனக்கு கிரேட்டர் தென் 0. நம்ம கண்டிஷனை ஓரமா எழுதுறேன். rt மைனஸ் s ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்து r கிரேட்டர் தென் 0வா இருந்தா இது மினிமம்னு சொல்லுவோம். ஒருவேளை r லெஸ் தென் 0வா இருந்தா இதை மேக்சிமம்னு சொல்லுவோம். அதே rt மைனஸ் s ஸ்கொயர் லெஸ் தென் 0வா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? சேடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க எனக்கு என்ன வந்திருக்கு? ரெண்டுமே கிரேட்டர் தென் வந்திருக்கு. ரெண்டுமே கிரேட்டர் தென்றதுனால -3, 0 இஸ் மினிமம் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு மினிமம் பாயிண்ட். இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப். என்னோட ஃபங்க்ஷன் என்ன? f of x, yன்றது x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 6x பிளஸ் 12.
இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூ. அப்போ எக்ஸ் கமா ஒய் இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்து -3, 0. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0 பிளஸ் 6 இன்டூ -3 பிளஸ் 12. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர் இஸ் 9, இது -18, இது பிளஸ் 12. இது ரெண்டும் ஆட் பண்ணா 21 -18 which is 3. ஸோ 3 தான் வந்து இந்த கொஷினோட மினிமம் வேல்யூ.